நான் 90 வயது என்ற சொந்த இடத்தில் நான் சாக வேணும். நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நினைச்சபடி வந்து இந்த பாதைகளால் போக இயலாது. 40 வருஷத்துக்கு முதல் இப்போ இன்றைக்கு நாங்கள் எப்படி இந்த கேம்பு பக்கத்தால் போய் வரோமோ இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இதே பக்கத்தால் அந்த கேம்பு திரும்பி பார்த்து கொண்டு நாங்கள் பக்கத்தால் போனாங்க. இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்குது. அதாவது 84ஆம் ஆண்டு இந்த பாதை நிப்பாட்டப்பட்டது. திரும்பி 1990ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் திறந்து விடப்பட்டது. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நான் வந்து ரோபர்ட். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் 35 வருஷங்களாக பூட்டப்பட்டிருந்த ஒரு பாதை வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் இன்றைய தினத்தில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். இந்த பாதை வந்து திறந்து வைக்கப்பட்டது. இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு சில மன ஆதங்கங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் வந்து இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். பார்த்திங்கன்னாலே தெரியும், மக்கள் வந்து இன்றைக்கு இந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு வழிகிட்டினோம். சரி, இந்த பாதை வந்து இராணுவத்தின் அது உயர் பாதுகாப்பு வலயமாகவும் இராணுவ குடியிருப்புகளுக்கு இருக்கிறதாக வந்து உலகளவும் சொல்லப்பட்டது. அப்படி இருந்தும் இன்றைக்கு வந்து 35 வருஷங்களுக்கு பிறகு இந்த பாதை வந்து திறக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனாலும் இந்த பாதைக்குள்ளால் போகிறேன்டா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நினைச்சபடி வந்து இந்த பாதைக்குள்ளால் போக இயலாது. ஏனென்றால் அங்கே பாருங்கள், அதில் ஒரு மஞ்சள் கலர் போட் ஒன்று போட்டிருக்கு. அந்த போட்டில் வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை கடைப்பிடித்தால் மாத்திரமே இந்த பாதையினூடாக பயணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதில் என்ன அந்த விஷயம் போட்டிருக்கு அப்படின்றதையும் ஒருக்கா பார்ப்போம். அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல்கள் என்ற ஒரு கொஞ்சம் விஷயம் போட்டிருக்கு. இந்த பாதையினூடாக பயணிக்கிறார்கள் எல்லாருமே வந்து இதில் இருக்கிற அறிவித்தல்களை வந்து கட்டாயம் கடைப்பிடிக்க வேணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். இது வந்து காலமாக 6 மணியிலேருந்து பின்னேரம் 5 மணி வரை மட்டும்தான் திறந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த பாதைக்குள்ளால் வாகனத்தில் போகிறார்கள் எல்லாரும் வாகனத்தை இடையில் நிற்பாட்ட இயலாது. அதே நேரத்தில் திரும்பியும் வர இயலாது. போனது தான். இப்போ இந்த அங்கேருந்து வரைக்க வரலாம் மொழிய இடையால் திருப்பியும் மற்றது ஸ்லோ பண்ணியும் போக இயலாது. மற்ற இடையில் நிப்பாட்டவும் இயலாது. வீதியின் 2 சைட்லேயும் வந்து புகைப்படங்களோ அல்லது காணொலிகளோ வந்து பதிவிடவும் முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த பாதைகளால் நடந்து போக இயலாது. நடந்து போகலான்ற விஷயத்தை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஹெவி வெஹிக்கிள்கள் பார ஊர்திகள் வந்து போக இயலாது. வேகம் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த பாதையினூடாக செல்லலாம். அதே நேரத்தில் இந்த வீதிக்குள்ளால் பயணிக்கிற எல்லாருமே வந்து அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை வந்து கொண்டு போகிறதோ அல்லது தேசிய அடையாள அட்டையை கொண்டு போகிறதோ வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன்டா ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய தனித்துவமான அடையாளத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணங்களை கட்டாயம் வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ரைட், ஓகே. 35 வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை திறக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாதைக்குள்ளால் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுப்பாடுகளை மீறினா இது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டீங்கன்னா சரி, ஓகே. என்னத்துக்காக இவ்வளோ கட்டுப்பாடுகள் இந்த பாதைக்குள்ளால் போகிறதுக்கு விதித்திருக்கணும், என்ன விஷயம் அப்படி உள்ளுக்கு இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து நான் இந்த பாதைக்குள்ளால் போயிட்டு இதுக்குள்ளே உண்மையாகவே நான் வீடியோ எடுக்காமல் இந்த பாதைக்குள்ளால் போயிட்டு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன காரணத்தால் வந்து இவ்வளவு கட்டுப்பாடுகளும் இந்த பாதைக்குள்ளால் போகிறதுக்கு இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீதி விடுவிக்கப்பட்ட விஷயம் ஒரு மிக முக்கியமானதாக வசாவலான் பலாலி உட்பட வழிவடக்கின்ற மிக முக்கியமான கிராமங்கள் இப்படியான எல்லா இடங்களையும் ஒரு இணைப்பு வீதியாக தான், பிரதான ஒரு வீதியாக தான் இந்த வீதி இருந்திருக்கு. இது விடுவிக்கப்பட்டது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். அதை விட மக்களுடைய ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பாகவும் இருந்த இந்த வீதி விடுவிப்பு. அதே நேரம் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னால் 40 வருஷத்துக்கு முதல் இப்போ இன்றைக்கு நாங்கள் எப்படி இந்த கேம்பு பக்கத்தால் போய் வரோமோ இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இதே பக்கத்தால் அந்த கேம்பு திரும்பி பார்த்து கொண்டு நாங்கள் பக்கத்தால் போனாங்கள். ஆனால் அதுக்கு பிறகு நீண்ட ஒரு 40 வருஷங்களாக இது இந்த போகிற காரணங்காட்டி மூடப்பட்டிருந்தது. 1984ஆம் ஆண்டு இந்த பாதை நிப்பாட்டப்பட்டது. திரும்பி 1990ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் திறந்து விடப்பட்டது. திரும்ப 6ஆம் மாதம் பூட்டப்பட்டது. அது வரைக்கும் நாங்கள் சுற்றித்தான் ஓடினாங்க. 6 வருஷமாக சுற்றித்தான் ஓடினாங்க. திரும்பவும்
இது திரும்பவும் ஓடக்கூடிய சூழ்நிலை வந்த உடனே எங்களுக்கு இந்த பாதை நிப்பாட்டப்பட்டுள்ளது. இப்போ தான் திறந்திருக்கு. 2009க்கு பிறகு யுத்தமும் இல்லை, போராட்டத்துக்குரிய எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சிந்திக்க வேண்டிய அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கேங்க இது ஏன் விடுவிக்கப்பட இவ்வளோ காலமும் ஏன் விடுவிக்கப்படலை என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இது அரசியல் தலைமையில் தங்களோட அரசியல் சுயலாபங்களை இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருந்துச்சு நம்ம ஒன்று கூட சந்தேகப்பட வேண்டியா இருக்கு. உண்மையில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதை விட இதை விட எல்லா சனத்தையும் விடுவோம். நாங்கள் எங்களுடைய சொந்த இடம் பலாலி மேற்கு, அது எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு தான், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற சனத்தை விட்டாலும் பரவாயில்லை, பாதையை விட்டுட்டு எல்லாரையும் வாகனங்களை ஓட விட்டால் அதுவே போதும். இப்போ இது வசாவளம் சந்தி, இதுக்கு அடுத்தது வந்து ஏர்போர்ட் சந்தின்னு சொல்கிறது. அது அந்த ஏர்போர்ட் சந்தியும் கடந்து பலாலி சந்தி வரைக்கும் இப்போ இப்படியே நேராக இது வந்து தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலை போகிற கட்டுவனுக்கு கூடாக போகிற பாதை. இது கிட்ட, ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட இடம் தான். இதில் விமான நிலையத்தின் ஓடுவாதையும் கிட்ட இருக்கிறபடியா இந்த மறைக்கப்பட்ட பாதை வந்து இது இன்னும் திறக்கல. ஆனால் இதுக்கும் கட்டாயம் திறக்கப்பட வேண்டிய அவசியமான ஒரு வீதி. இந்த வீதியையும் திறந்து வைக்க வேணுமென்று இந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த பொதுமக்கள் சார்பில் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். கட்டாயம் இது அச்சுவேலி டவுனுக்கு போய் அது கூட பரத்துறை மற்ற வடமராட்சியின் ஏனைய பகுதிகள் எல்லாத்தையும் போய் நேராக போய் பலாலி சந்தியெல்லாம் மற்ற பக்கம் திரும்பினா காங்கேயந்துறை மயிலட்டி அந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் திரும்பினா இப்போ நாங்கள் வடமராட்சி போகிறது, இப்போ உதாரணத்துக்கு சென்னதி கோயிலுக்கு போகிறது, அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த பாதை மிக இலகுவானது. வீதி விடுவிக்கப்பட்டது மட்டும் போதாது, வீதியை சுற்றி இருக்கிற மக்கள் குடியிருப்புகளாக இருந்த அந்த மக்களுக்குரிய அந்த சொந்த காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. சரி, ஓகே. நான் இந்த பாதை முடிகிற இடத்துல கிட்ட வந்துட்டேன். ஜனாதிபதியோ மற்றதையோ கோவிக்கக்கூடாது. விடாவிட்டால் நாங்கள் அகிஞ்ச போராட்டம் கட்டாயம் நடத்துவோம். ஏனென்றால் எனக்கு 90 வயது, இன்னும் பொறுத்திருக்க முடியாது. இனி நான் 90 வயது என்ற சொந்த இடத்தில் தான் நான் சாக வேணும். அதை நான் எல்லா இடமும் கேட்கின்றேன். ஆனபடியினால தயவு செய்து நான் கணக்கம் கூட நினைக்கவில்லை. எங்களோட காணி பூமி இந்த மக்கள் முழு பேரையும் சுத்தவில்லை. என்ன மட்டுமில்லை, எல்லா மக்களும் இடம்பெயர்ந்த மக்கள் தான். தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் என்று எனக்கு விரோதம் இல்லை. அவைகள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, நாங்கள் அவைகளுக்கு எதிரிகள் இல்லை. எல்லாரும் அன்பான எங்களுக்கு இந்த காணி பூமி எல்லாத்தையும் உடனடியாக விட்டு நோக்கிகளையும் தொடர்ந்து நன்மை செய்யும்படி நான் தாழ்மையுடன் விளக்கத்தாக உங்களை விடுகின்றேன். சரி, ஓகே. இந்த பாதைக்குள்ளால நான் இவ்வளோ நேரம் வந்தேன். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு தான் வந்தேன். அதே நேரத்தில் இந்த பாதைக்குள்ளால் ஏன் போக இல்லாது, என்னத்துக்காக இவ்வளோ கட்டுப்பாடுகளையும் கடைப்பிடிச்சு ஆகணுன்ற விஷயத்துக்கு ஒரு காரணம், இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்குது. அதாவது இராணுவத்தின் மிகப்பெரிய பயிற்சி பாசறைகள், மற்றது அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இராணுவத்தின் பயிற்சிகள் நடக்கிறதுக்கான இடங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அதால் தான் வந்து இது அதிவேர் பாதுகாப்பு விலையம் அப்படின்றத அறிவிச்சிருக்கணும் போல இருக்குது. எவ்வளோ மக்கள் 34 வருடமாக ஜனமோட கஷ்டப்படுது. இதால் சொல்லுங்கள், இதில் எங்களோட காணி எல்லாம் இருக்குது. மக்கள் எவ்வளோ ஜனமிஞ்ச வாழ்ந்தது. இது வாழ்ந்து எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். நான் சொல்லுவேன், எல்லோரும் அப்படி எதுவும் தடுக்க மாட்டோம். இதால் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு சுகம், அல்லாட்டா கேஸ் போய் மயில்ட்டு இறங்கி வரோம். இனி வேறு அந்த ஆட்டோ பிடிக்க காசு வேணும். இது வேண்டாம் மினிமம் ஓடும். எங்களுக்கு நானும் பக்கத்தில் இருக்கேன், பார்க்க தான் சைக்கிள் விட இல்லை அவங்களுக்கு. அல்லடா போடுவோம். சைக்கிளும் விட இல்லாது, நடந்தும் போக இல்லாது. அப்போ வாகனத்தில் மட்டும்தான் போகலாம். பைக்குகள், பஸ்ஸுகள், வாகனங்கள் மட்டும்தான் போகலாம். சைக்கிள் போகலாம். சைக்கிள் நடந்தும் போக இல்லாது. இதெல்லாம் எங்களோட காணிங்க என்ன முடியாது. நாங்கள் அங்கால 20 காணியாக இருக்கோம். இதெல்லாம் வந்து இதில் சொந்த காணியை வச்சுக்கொண்டு அங்கால வந்து நீங்கள் 20 காணியாக இருக்கிறோம். அப்போ விட்டு விடாமல் சொல்லி பைய போய் தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்களே இப்போ அங்கே வருவோம் உண்டு. இது பைய போய் தான் விட்டுக்கொண்டு வரீங்கன்னா இதை நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதில் பொங்கல் செய்யணுமா? விட்டதுக்காக, சந்தோஷத்துக்காக, கடவுளுக்கு நன்றிக்காக எல்லாருமா சேர்ந்து
ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடந்துடும். சரி, ஓகே. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லார்ட்டையும் வந்து மன ஆதங்கங்களையும் அதில் சந்தோஷங்களையும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே வந்து இந்த பாதையை வந்து விடுவிச்சது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்டா 35 வருஷங்களாக வந்து சொந்த ஊரில் சொந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த பாதைகளாலேயே போக இயலாத ஒரு நிலையில் இருக்கே அது உரிய மனதில் இருக்க வேதனைகள் வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து விளங்கும். நேரத்தில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வகையில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பொங்கல் நிகழ்வு ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறது வந்து பாதை வடிவித்ததை விட தங்களுடைய காணிகளை திருப்பி அவைன்ற கையிலேயே தந்தால் தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏனெண்டா இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்குரிய சொந்த காணிகள் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது. ஆனால் அவையில் சொல்கிறீங்கன்னா தாங்கள் வந்து சொந்த காணிகளை வைத்திருந்தாலும் இரவல் காணிகளுக்குள்ளேயும் வேறொருவருடைய காணிகளுக்குள்ளேயும் தான் இவையில் இருக்கணுமாம் அப்படின்னு சொல்லினோம். பலாலி வீதி வந்து முற்றுமுழுதாக வந்து மக்களுடைய பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து சைக்கிளில் போக இயலாது, நடந்து போக இயலாது. அதே நேரத்தில் வந்து பஸ் போக்குவரத்து செயற்பாடுகளும் வந்து தொடங்கி இருக்கு. அப்படி ஏதாவது அடிப்பிடிக்காது, கிளறி போட்டு பாறையம் போட்டு விட்டு அடிப்பிடிக்காது. தண்ணி விட டக்குனு மேல வேலை இன்றைக்கு வந்து பலாலி வீதி விடுவிச்சது தொடர்பாக வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு முழுமையாக காட்டியிருந்தோம். என்னென்ன நடைமுறைகளை கடைப்பிடிச்சு இந்த பாதையால் நீங்கள் எல்லாரும் வரணுன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோபர்ட்.